எஸ் 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 நீங்க சொல்லுங்க, எங்கேயாச்சும் போய் இந்த தொகுதியில நான் நின்று எத்தனை லட்சம் ஓட்டுகள் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று முதல்வராக வந்தேன். எல்லாம் லக்கில வந்த வேலைகள். அதனால இவர்களுக்கு அந்த உழைப்புனா என்னன்னு தெரியாது, மக்களை பத்தின எந்த இதுவும் தெரியாது, அருமை தெரியாது, நிர்வாகம் தெரியாது. ஆனால் தளபதி தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த அத்தனையும் தவறுபடியாக்கிய இந்த தமிழக மக்கள் தனது வாய்ப்பை வழங்கியதற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்து ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்ச அருமையான திட்டங்கள். என்ன குறை உங்களுக்கு இன்னைக்கு புரட்சி வச்சுட்டு போனா ஏடிஎம் ஆட்சியில் அத்தனை புரட்சி உண்மையாக மாற்றிட்டு போன காலத்திலையும் உங்களுக்கு மாதந்தோறும் மகளிருக்கு 1000. இன்னைக்கு எத்தனை பெண்களுக்கு ஒரு அம்மா சொல்லிச்சு, ஒரு டான்ஸ் போட்டுச்சுன்னா கொண்டையில பூவு மண்டையில பூவு ஒரு பாட்டு போட்டுச்சுன்னா 50 லட்சம் அதை வாங்கிட்டு போவாங்க. அதுக்கு 1000 ரூபாய் அருமை தெரியாது. என் ஆத்தாளுக்கு தெரியும் 1000 ரூபாய் அருமை. அந்த ஆத்தாளுக்கு தெரியும் 1000 ரூபாய் எதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு ஆத்தாளுக்கு காலையில ஒரு பூவை வச்சு கொண்டையில தாவணக்குள்ள விட்டுறாதீங்க. 1000 ரூபாய் மகளிருடைய இன்னைக்கு ஒரு மாப்பிள்ள முன்னாடி கட்டா இருக்குது. என் கையில 1000 ரூபாய் அண்ணன் கொடுத்த சீசன் இருக்குது. அவரை விட்டாரா? ஸ்கூல்ல படிக்கிறியா, காலேஜுக்கு போறியா, அந்த பிள்ளைகளுக்கு ஃபுல்லா 1000 ரூபாய் சொன்னார். கல்லூரி செல்லும் மகளிர் அனைவருக்கும் மாதம் 1000. எவ்வளவு பிள்ளைகளுக்கு யூஸ் ஆச்சு தெரியுமா? அதோட நம்ம காய்கறி கேட்டாங்க, ஏயா தளபதி எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. தற்போது வெளியிட்டால் கல்லூரி செல்லும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதம் 1000 விட்டாராங்க. ஆட்டா பிள்ளை எல்லாம் வெளியில போட்டு வரதே இல்லை. ஏன்னா பஸ்ஸுக்கு யாருக்கு போய் காசு கேட்கல, வீட்டுக்காரங்க கேட்கல. ஐயா சாயந்தரத்துக்கு 90 ஓடுக்கு 90 ரூபாய் எடுத்து உள்ள வச்சிருப்பார். அதுல பஸ்ஸுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒரு கட்டிப்பார். இதற்கு போக்கணும். வெளியூருக்கு சென்றால் தானே வெளியூர் என்ன நடக்குதுன்னு தெரியும். இந்த ஊர்ல இருந்தா என்ன தெரியும், ஊர்ல நடக்கிற விஷயங்கள் தெரியும். எந்திரிச்சு பரமக்குடி போகணும், மாநகர போகணும். நாடு எவ்வளவு டெவலப் ஆகுது, மிச்ச மகளிர் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஆடைகள் என்ன, அவங்களுடைய பேச்சுகள் என்ன, அவங்களுடைய சுதந்திரம் என்ன, அவங்க வீட்டுக்காரங்களோட எப்படி சந்தோஷமா தெரியுறாங்க, எப்படி பர்ச்சேஸ் பண்றாங்க, எல்லாம் எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும். வெளியூருக்கு சென்றால் தான் தெரியும். டெவலப்மெண்ட் எங்க இருக்கு, கிராமங்கள் எங்க இருக்கு, அந்த மகளிர் சட்டா இருக்குது. அதை அறிந்து நீங்கள் எல்லாம் வெளியில செல்ல இன்னைக்கு நீங்க சரி இங்க இருந்து மதுரைக்கு சும்மா தரலாம். இலவச பேருந்து பயணத்திற்கு தளபதி எவ்வளவு திங்க் பண்ணியிருக்காரு. மகளிருக்கு இன்னும் நிறைய திட்டங்கள், இன்னும் காலை உணவு திட்டம், குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்திருக்காரு தளபதி. மதிய உணவு திட்டம் கொண்டாந்தாங்க, அண்ணா பீரியட்ல கொண்டாந்தாங்க, இந்தியா டெவலப் பண்ணாங்க. கலைஞர் கருணாநிதி முத்தமிழ் அவர்கள் டெவலப் பண்ணாரு. ஆனா தாய் 8 அடி வாய்ந்தால் தொட்டி 16 அடி வாயும் என்ற காலையிலே உணவு கொடுத்த தங்க தளபதி நமக்கு தமிழக முதல்வர். இவரை விட்டாரா? இன்னைக்கு மோடி பெயர் அட்டுழியங்கள், மதம் நாதி ஜாதி மதம் தவறை இருக்கு. வேற நலத்திட்டங்களே இல்லை. நான் இதை செய்தேன் ஒரு கேட்டு சொல்லுங்க. இத்தனை திட்டங்கள் இந்த ஊருக்கு செஞ்சிருக்க, தமிழ்நாட்டுக்கு இத்தனை திட்டங்களை செஞ்சிருக்க, எனக்கு நீங்கள் ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்டு சொல்லுங்க. கேட்க மாட்டாங்க. இவங்க தெரியுமா? மதம் கிறிஸ்டினா அவனை ஒழிச்சு விட்டு, முஸ்லீமா அவனை இந்துவா மாற சொல்லு, மாறலையா டாக்டர் விட்டு வெளியே போச்சு. இவங்க திட்டங்கள் இல்லை. உங்களுக்கு தெரியும், நம்ம இந்து இல்லையா? இங்க உள்ள முஸ்லீம் மக்களோட நம்ம படம் கிறிஸ்டின், நம்ம இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் படம் இருக்குமா? பிரியாணி சாப்பிட்டது இல்லையா? நம்ம தீபாவளி படம் மாதிரி சாப்பிட்டது இல்லையா? நம்ம வாழ்ந்த அப்படியா வரலாற்றுல இதை புரிஞ்சு விட்டு இப்படி உருவாக்கி என்ன பண்றாங்க தெரியுமா? நான் கூசுது சொல்றதுக்கு. நீங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க. மகளிர் அன்பு சகோதரிகளை மணிப்பூர்ல ராணுவ வீரனுடைய மனைவிமா இந்தியாவை தாண்டி ராணுவத்துல பல்லும் பகலும் பாதுகாத்துக் கொண்டிருக்க அவருடைய மனைவியை ஆடைகளை இழுத்து, ஆடைகள் இல்லாமல் தெருவுள்ள அடிச்சு வந்த பெண்களை, அவர்களுடைய பிறப்புறுப்புகளை பண்ணாத அக்கிலிகளை பண்ணி, இது வெளியில வந்ததுனால உங்களுக்கு தெரியும் மணிப்பூர் கலவரம். ஒவ்வொரு வரலாற்றிலும் இதுதான் பெண்களுக்கு நடக்கிறது. அவங்க படிக்கிறதுக்கான எந்த டெவலப்மெண்ட் வைக்க மாட்டாங்க, பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு வர மாட்டாங்க, நிர்வாகங்கள் மருத்துவமனை வசதிகளை உருவாக்க மாட்டாங்க, போலீஸ் டெவலப்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? அறிவு வளர்ந்தக்கூடாது. அவரை மதம் என்ற போர்வையில அந்த மதம் முடிச்ச யானையை மாதிரி வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தாதான் இதை ஆளுவதற்கு தகுதியாக இருக்கும். இவன் தேவை மதத்தை மட்டும்தான். ஆனால் அனைவரும் கோயிலுக்கு போகலாம் என்ற பெரியாரின் கொள்கையை ஏற்று நடத்திய முத்தமிழறிஞர்
கலைஞருடைய தங்க புதல்வர் தங்களுடைய தாய்மார்களின் தமக்குடைய ஒரு தளபதியார் இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற எல்லாம் தரணும்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? கேஸ் எவ்வளவு சிலிண்டர் இன்னைக்கு எவ்வளவு 1100 ரூபாய் உள்ள சிலிண்டரை கொள்ளையடித்து இந்த மோடி வரும்போது என்ன சொன்னார் தெரியுமா? அதையும் சொல்லிக்கிறேன். கேஸ் விலையை பாதியாக குறைப்போம், பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்போம், வருடம் முழுவதும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம்.